அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக பெண்களின் கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்து தயார் செய்து அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கவிழ்துப்பை இலை எண்ணிக்கையில் 10, லவங்கம் 5, லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு, சதகுப்பை 1/4 தேக்கரண்டி, மாதுளம் சாறு 100 மில்லி, தேவையான அளவிற்கு பனை வெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக லவங்கம், லவங்கப்பட்டை, சதகுப்பை இவற்றை 1-2ஆக தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் கவிழ்தும்பை இலை 10 சேர்க்கவும். இப்பொழுது நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். நமக்கு 200 மில்லிக்கு 50 மில்லி கிடைத்தால் போதுமானது. இப்பொழுது தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்க்கவும். இப்பொழுது இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீருடன் மாதுளை சாறு 100 மில்லி சேர்க்கவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. கர்ப்பப்பையில் எந்த விதமான கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைத்து வெளியே தள்ளிவிடும். அதிக உதிரப்போக்கு, அதிக வயிற்று வலி போன்ற பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. கருமுட்டை வளர்ச்சியடைவதற்கு இந்த மருந்து அதிக அளவில். அன்பான நேயர்களே, அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் துத்தி. துத்தி செடியானது சாலையோரங்களில் நன்றாக வளர்ந்து இருக்கக்கூடியது. துத்தி இலையில் அதிக மருத்துவ பண்பு என்னவென்றால் மூல நோயை போக்கக்கூடிய தன்மை, பௌத்திர கட்டியை அறவே தீர்ப்பதற்கும் பயன்படுகிறது. துத்தி செடியில் உள்ள மஞ்சள் நிற பூவானது தாது பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு ஆன்ம சக்தி குறைவாக இருந்தால் குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதப்படும். உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்படி உயிரணுக்கள் இருந்தாலும் அந்த உயிரணுக்கள் பலவீனமாக இருக்கும். இந்த பிரச்சனை உடையவர்கள் துத்திப்பூ ஒரு பிடி எடுத்து தீநீராக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது தாது பலப்படும். உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அந்த உயிரணுக்கள் நன்றாக பலமாக இருக்கும். கண் பார்வை, கண்மங்கல் போன்ற பாதிப்புடையவர்கள் துத்திப்பூவை தீநீராக்கி அந்த நீரை கொண்டு கண்களை கழுவி வரும்போது கண்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் சரியாகும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். தோல் பகுதியில் நமைச்சல், எரிச்சல் இருக்கும்போது துத்திப்பூ, நுணாப்பூ, வேப்பிலை, தும்பைப்பூ இவற்றை தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை உடல் முழுவதும் பூசி குளிக்கும் போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு பித்தம் அதிகமாக இருந்தாலும் சரி, உடல் உஷ்ணமடைந்தாலும் உடல் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த உடல் எரிச்சலை போக்குவதற்கு துத்திப்பூ ஒரு பிடி எடுத்து கரும்பு சாறில் ஊற வைத்து அந்த கரும்பு சாறை குடிக்கும்போது உடல் எரிச்சல் படிப்படியாக குறையும். துத்தி இலை மூல நோயை போக்கக்கூடிய அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. உள் மூலம், வெளி மூலம், பௌத்திர கட்டி எந்த பாதிப்புகள் இருந்தாலும்
துத்தி இலை ஒரு பிடி எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டு வரும்போது மூலநோய் அறவே தீரும். அது மட்டுமல்லாமல் துத்தி இலையை மற்ற கீரைகளோடு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். ஆனால் மிளகாயை சேர்க்கக்கூடாது. மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்க்கலாம். துத்தி இலை ஒரு பிடி, பூண்டு 2 பல், மிளகு, ஜீரகம் இவற்றை நெய் விட்டு வதக்கி துவையலாக்கி அந்த துவையலை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பசியின்மை தீரும். மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கல் தீரும். குழந்தைகள் நன்றாக சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு எலும்புகளுக்கு பலத்தை கொடுப்பதற்கு துத்தி இலை அதிக அளவில் பயன்படக்கூடியது. துத்தி விதையானது ஆன்ம சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. துத்தி விதை 1/4 தேக்கரண்டி, நீர்முள்ளி விதை 1/4 தேக்கரண்டி, ஆலம் விதை 1/4 தேக்கரண்டி இவற்றை நன்றாக தூள் செய்து வைத்துக்கொண்டு 3 பாகமாக பிரித்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். உயிரணுக்கள் பலப்படும். குழந்தை பேறு கிடைப்பது எளிதாகும். குறிப்பாக துத்தி இலையானது மூல நோயை போக்குவதற்கும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுப்பதற்கும் பௌத்திர கட்டிகளை அறவே ஒழிப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் துத்தி இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அதிமதுரம். அதிமதுரத்தில் மதுரம் உள்ளது, அதாவது இனிப்பு சுவை உள்ளது. அதிமதுர துண்டை வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் போது நாவிற்கு சுவையை கொடுக்கக்கூடியது. சுவையின்மையை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது. நாக்கில் உள்ள சுவை மொட்டுக்கள் பாதிக்கப்படும் போது நாம் உண்ணக்கூடிய உணவின் சுவையை நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது. அந்த சுவை நன்றாக தெரிவதற்கு அதிமதுரம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. தொண்டைக்கட்டு, சளி, இருமல், நுரையீரலில் பாதிப்பு போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. வெட்டுக்காயங்கள் இருந்தால் அதிமதுர பொடி, கடுக்காய் பொடி இவை இரண்டையும் தேங்காய் எண்ணெயில் குழைத்து அந்த வெட்டுக்காயத்தின் மீது தடவி வரும்போது வெட்டுக்காயம் விரைவாக ஆறும். நீண்ட நாட்கள் காய்ச்சலாக இருந்தாலோ அல்லது சளி பிடித்து கொண்டு இருமல் அதிகமாக இருந்தாலும் அந்த இருமலை போக்குவதற்கும் காய்ச்சலால் ஏற்பட்டுள்ள உடல் அசதியை போக்குவதற்கும் அதிமதுரம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதிமதுரம் 1/4 தேக்கரண்டி, கடுக்காய் எண்ணிக்கையில் 1, மிளகு, ஜீரகம், சித்திரத்தை இவற்றுடன் தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து தீநீராக்கி காலை மாலை 2 வேளையும் குடித்து கொண்டு வரும்போது உடல் அசதியை போக்கும். நீண்ட நாள் காய்ச்சல் படிப்படியாக குறையும். சளி இருமல் குறையும். சுவாச உறுப்புகளை பாதுகாக்கும். ஆஸ்துமா, சைனஸ் போன்ற நோயால் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை தினசரி சாப்பிட்டு கொண்டு வரலாம். கண் சிவப்பு, கண் மங்கல், கண் பார்வை குறைவு போன்ற பாதிப்புடையவர்கள் அதிமரத்தை தாய்ப்பால் விட்டு அரைத்து அந்த பசையை கண்ணை சுற்றி பற்று போடும்போது கண் பார்வை தெளிவடையும். கண் பார்வை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். கண் சிவப்பு, கண் மங்கல் அறவே தீரும். தொண்டை கரகரப்பு, நெஞ்சு பகுதியில் கோழை, வாய்ப்புண், வயிற்றுப்புண் போன்ற பல பாதிப்புகளை அதிமதுரம் செய்யக்கூடியது. பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. இந்த அதிமதுர பொடியை தினசரி காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது குரல் இனிமை பெறும். வயிற்று பகுதியில் உள்ள பூச்சிகள் வெளியேறும். மூல நோய், பௌத்திர கட்டிகளை போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை இந்த அதிமதுரம் பெற்றுள்ளது. அதனால் அதிமதுரத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கடுக்காய் பொடி. கடுக்காயில் மிகுதியான மருத்துவ பண்புகள் உள்ளன. கடுக்காய் எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. உடல் அசதி, உடல் சோம்பல் இவ்வாறு இருக்கும்போது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும்போது கடுக்காய் பொடி 1/4 தேக்கரண்டி, பனை வெல்லம் 1/4 தேக்கரண்டி இவற்றை தினசரி காலை உட்கொண்டு வரும்போது உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். உடல் அசதி போகும். எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். சிறு குழந்தைகள் நன்றாக விளையாட மாட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வீடியோ கேம் விளையாடுவது, டிவி பார்ப்பது இதை போன்று செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கவும் ஒரு சுறுசுறுப்பு கிடைப்பதற்கும் கடுக்காய் பொடி 1/4 தேக்கரண்டி, அதிமதுர பொடி 1/4 தேக்கரண்டி, அமுக்கரா பொடி 1/4 தேக்கரண்டி இவற்றை 3ஐயும் ஒன்றாக கலந்து 5 வேளையாக பிரித்து கொண்டு காலை மாலை என்று ஒரு நாளைக்கு 2 வேளையும் தேனில் குழைத்து சாப்பிட கொடுத்துவிட்டு நாட்டு பசும்பால் கொடுக்கும்போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். கடுக்காய் பொடியானது ஒரு கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது.